الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, வழமை போன்று நடைபெற்று வரும் எங்களது இந்த ஃபிக்ஹ் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இந்த தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் உங்களிடத்தில் சுமார் 5 கேள்விகள் விடுக்கப்படுகின்றன. அந்த 5 கேள்விகளையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிளாஸ் முடிந்ததன் பின்னால் அதற்கு உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம். எனவே அந்த கேள்விகளை இப்பொழுது நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று, நோன்பு அதான் பாங்கு ஹிஜ்ரி எத்தனையில் கடமையாக்கப்பட்டது? பாங்கு ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பாங்கு பற்றி கனவு கண்ட சஹாபி யார்? பாங்கு பற்றி கனவு கண்ட சஹாபி யார்? மூன்றாவது கேள்வி, ஃபர்லான தொழுகைகளுக்கு மாத்திரம் பாங்கு சொல்லப்படும். ஃபர்லான கடமையான தொழுகைகளுக்கு மாத்திரம் பாங்கு சொல்லப்படும். ஆனால் அது அல்லாமல் ஒரு சுன்னத்தான வணக்கத்துக்கும் பாங்கு சொல்லப்படும். அந்த வணக்கம் எது? சுன்னத்தான வணக்கத்துக்கு பாங்கு சொல்லப்படும். அந்த வணக்கம் எது என்பது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஅத்தின்களாக பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்த சஹாபாக்கள் எத்தனை பேர்? அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஅத்தின்களாக பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்த சஹாபாக்கள் யார்? எத்தனை பேர்? அவர்கள் யார்? ஐந்தாவது கேள்வி, பாங்கு போன்றே இகாமத்தை சொன்ன சஹாபி யார்? பாங்கு போன்று இகாமத்தையும் சொன்ன சஹாபி யார் என்பது ஐந்தாவது கேள்வி. எனவே இப்பொழுது நாம் உங்களிடத்தில் 5 கேள்விகளை கேட்டிருக்கின்றோம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்ஷா அல்லாஹ் பாட இறுதியில் நீங்கள் பாடத்திலிருந்தே கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பாடத்துக்கு வருவோம். எங்களுடைய பாடம், நாம் சுத்தத்தை முடித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு நாம் தொழுகைக்கு தயாராக வேண்டும். எனவே தொழுகைக்கு முன்னால் ஒரு அழைப்பு ஒன்று இருக்கிறது. அதுதான் அல் அதான், பாங்கு என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பு. அரபியில் அதற்கு அதான் என்று சொல்லப்படும். எனவே அதான் என்று சொன்னால் டிக்ஷனரியில் என்ன கருத்து இருக்கிறது? அதான் என்று சொன்னால் டிக்ஷனரியில அகராதியில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் அதற்கு அகராதியில் ஒரு அழைப்பு என்ற கருத்து இருக்கிறது. ஒரு அறிவித்தல் என்று இருக்கிறது. அதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் நாம் பார்ப்பதாக இருந்தால் சூரத்து தௌபா
சூரத்து தௌபா 3வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஅதானும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலன் நாசி யௌமல் ஹஜ்ஜில் அக்பர். அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்தும் ஹஜ்ஜுடைய அந்த நாளில் மக்களுக்கு ஓர் அறிவித்தலாகும். மக்களுக்கு ஓர் அறிவித்தல் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அதான் என்ற அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன, அல் இஅலாம் என்றால் அறிவித்தல் என்ற பொருள். அதே போன்று சூரத்துல் ஹஜ் 27வது வசனத்தில், சூரத்துல் ஹஜ் 27வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு நீர் அழைப்பு விடுவீராக. அத்தின், அதான் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அத்தின், நீர் அழைப்பு விடுவீராக. யாருக்கு? மக்களுக்கு. எதற்காக வேண்டி? ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அழைப்பு விடுவீராக. எனவே ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்ற அழைப்பு அதான் என்று கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் அகராதியில நாம் பார்த்தால் அதான் என்ற அந்த வார்த்தைக்கு அல் இஅலாம், அரபியில் தமிழில் அழைப்பு, அறிவித்தல் என்ற பொருள். அதே போன்று நடைமுறையில் அதான் என்றால் என்ன? அதான் என்றால் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தொழுகையின் நேரம் நுழைந்து விட்டதை அறிவிப்பதற்காக கூறப்படும் சில குறிப்பிட்ட வார்த்தைகள். நேரம், தொழுகையின் நேரம் நுழைந்து விட்டதை அறிவிப்பதற்காக கூறப்படும் குறிப்பிட்ட சில வார்த்தைகள், குறிப்பிட்ட சில வார்த்தைகள், இதற்குத்தான் அதான் என்று சொல்லப்படும். இதுதான் நடைமுறையில் உள்ளது. இதற்கும் குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், ஆதாரம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் சூரத்துல் மாஇதா 58வது வசனம். சூரத்துல் மாஇதா 58வது வசனம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வஇதா நாதைத்தும் இலஸ்ஸலா இத்தஹதூஹா ஹுஸுவன் வ லஇபா. அவர்களை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு விடுத்தால், அவர்களுக்கு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவர்கள் அதனை கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். எனவே இந்த வசனத்தில் வஇதா நாதைத்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே பாங்கை இது குறிக்கிறது, பாங்கை அதானை இது குறிக்கிறது. அதே போன்று சூரத்துல் ஜும்ஆ 9வது வசனத்தில், சூரத்துல் ஜும்ஆ 9வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ. ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி விரைந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். எனவே இந்த வசனம் மூலமாக குர்ஆனிலே பாங்கு சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்து நாம் வருவோம், இந்த பாங்குக்குரிய சட்டம் என்ன, ஃபர்லா சுன்னத்தா என்ற அந்த வாஜிபா என்ற சட்டங்களை நாம் பார்ப்போம். எனவே பாங்கை பொறுத்தவரையில் அதனுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், அது ஃபர்லு. பாங்கு வந்து ஃபர்லு. ஃபர்லு வந்து 2 வகையாக நாம் பிரிக்கலாம். என்னென்னு சொல்லலாமா? ஃபர்லை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். என்னென்று சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்லை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ஃபர்து ஃபர்லு கிஃபாயா, இன்னொன்று ஃபர்து ஐன். மாஷா அல்லாஹ். ஃபர்லை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன். ஃபர்லு கிஃபாயத்தின் ஃபர்து ஐன். அப்படி என்று சொன்னால், ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் ஒரு செயலை எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இருக்கக்கூடியவர்களில் சிலர் அந்த செயலை செய்தாலும்
மற்றவர்களுக்கு செய்யவில்லை என்ற குற்றம் அவர்களை விட்டும் நீங்கிவிடும். அதனால அதுக்கு ஃபர்து கிஃபாயத்தின் என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஜனாசா தொழுகை இருக்கிறது. அந்த ஜனாசா தொழுகையை ஊர்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தொழ வேண்டும் என்ற கட்டாய கடமை கிடையாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலர் தொழுதாலும் மற்றவர்களுக்கு தொழவில்லை என்ற குற்றம் நீங்கிவிடும், தண்டனை கிடையாது. ஊர்ல யாருமே தொழாவிட்டால் எல்லோரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். அதே போன்று இந்த அதான் பாங்கு என்பதும் ஃபர்து கிஃபாயா. யாராவது ஒரு ஆள் செஞ்சாலும் என்ன, போதுமான காரியம். ஊர்ல பாங்கே சொல்லவில்லைன்னு சொன்னா அவ்வளவு பேரும் என்ன, குற்றவாளிகள். இதுதான் ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன் என்று சொன்னால் ஒரு வணக்கம் இருக்கிறது, அந்த வணக்கத்தை ஒவ்வொருவரும் செய்வது கடமை. அதுதான் ஃபர்து ஐன். தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற இந்த வணக்கங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எனவே ஃபர்தை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம், ஃபர்து கிஃபாயத்தின், ஃபர்து ஐனின். எனவே பாங்கு என்பது ஆண்கள் மீது ஃபர்து கிஃபாயா, பெண்களுக்கு கிடையாது. எனவே அதற்கு ஆதாரம் ஹதீஸிலே இருக்கிறது. மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 631. அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நானும் என்னுடைய கூட்டத்தை சேர்ந்த சிலரும் வந்தோம். நபி அவர்களிடம் வந்து 20 நாட்கள் தங்கினோம். எதற்காக வேண்டி? மார்க்கத்தை படிப்பதற்காக நபி அவர்களிடம் 20 நாட்கள் தங்கினோம். அந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரஹீமன் ரஃபீகன், மிகவும் அன்பு காட்டக்கூடியவராகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் நபி அவர்கள் இருந்தார்கள். பின்பு ஃபலம்மா ரஅவ் ஷௌகனா இலா அஹாலினா, எங்களுடைய குடும்பத்தாரிடம் நாம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்கள் உணர்ந்த பொழுது சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களிடம் சென்று விடுங்கள். அங்கு சென்று அவர்களுக்கு நீங்கள் கற்ற கல்வியை கற்றுக் கொடுங்கள். அங்கு நீங்கள் தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் வயதில் கூடியவர் தொழுகையை நிறைவேற்றட்டும், தொழுகையை நடத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு என்ன சொல்லுகின்றார்கள்? தொழுகையுடைய நேரம் வந்தால் ஃபல்யுஅத்தின் லகும் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நபி அவர்களுடைய கட்டளை, ஏவல். எனவே இந்த செய்தி பாங்கு ஃபர்லு கிஃபாயா என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பாங்கு சொல்வது தேவையில்லை, கடமையும் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜமாத்தாக அவர்களுக்குள் தொழ விரும்பினால் அவர்கள் இகாமத்து சொல்லிக் கொள்ளலாம். பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் ஆண்களுடன் சேர்ந்து தொழுகின்ற பொழுதும் பாங்கு தேவையில்லை. அவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள், அப்பொழுதும் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. எனவே பாங்குடைய சட்டம் என்ன என்று கேட்டால் ஃபர்து கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா என்று நாம் சொல்லுவோம். ஆம், அடுத்ததாக இந்த பாங்கு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? இந்த பாங்கு ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது? அப்படி என்று சொன்னால் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஆனால் அந்த காலங்களில் பாங்கு இருந்ததில்லை. அதனால்தான் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு பாங்கு கடமையாக்கப்படுகிறது. அதனால்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 604. அந்த ஹதீஸில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததன் பின்னால்
தொழுகையுடைய நேரத்தை அவர்கள் ஒன்று கூடி தீர்மானிப்பார்கள். எல்லோரும் ஒன்று கூடி தீர்மானிப்பார்கள். யாரும் தொழுகைக்கு அழைப்பு விடுவதற்கு யாரும் கிடையாது. ஏன்? அந்த பாங்க் என்ற சட்டம் வரவில்லை. எனவே மக்களை நாம் எவ்வாறு தொழுகைக்கு அழைக்கலாம் என்ற ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனையில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒன்று, நாம் மணி அடித்து மக்களை பள்ளிக்கு வர வைப்போம், தொழுகையுடைய நேரத்தை அறிவிப்போம் என்று ஒரு மசூரா சொல்லப்பட்டது. ஊதுகுழலை வைத்து நாம் மக்களை என்ன செய்வோம்? அதன் மூலமாக அழைப்போம். அதாவது நெருப்பை மூட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நாம் அறிவித்தலை விடுவோம் என்றெல்லாம் பல ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஆலோசனைகள் பொருத்தமாக தென்படவில்லை. எனவே ஆலோசனை முடிந்துவிட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியை பார்த்து, நபி அவர்களே, பிலாலுக்கு சொல்லுங்க, எல்லாரையும் கூப்பிட சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், மக்களை தொழுகைக்காக கூப்பிடுங்க. எப்படி என்ற செய்தி சொல்லப்படலை. பின்பு ஒரு நாள் ஒரு சஹாபி தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கனவை காணுகிறார். அந்த கனவிலே ஒருவர் ஊதுகுழலை எடுத்துக்கொண்டு வருகிறார். இதை பார்த்த இவர், அதனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கனவில் வந்தவர் எதற்காக என்று கேட்ட பொழுது, இப்படித்தான் மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைப்பதற்கு இது எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார். வந்தவர் சொன்னார், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அந்த பாங்கை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இறுதி வரைக்கும் என்ன பாங்குடைய முழுமையான அந்த வார்த்தைகளை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார். காலையான உடனே அந்த சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்து, நபி அவர்களே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று அந்த கனவுடைய செய்தியை நபி அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னஹா ருயா ஹக்கின் இன்ஷா அல்லாஹ், இது உண்மை கனவுதான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த அந்த வார்த்தைகளை, இந்த அதானை பிலாலுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அவர் இதனை சொல்லி மக்களை அழைக்கட்டும். காரணம், அவருடைய சவுண்ட் தான் என்ன மிகவும் பெரிய சவுண்ட் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்றிலிருந்து தான் இந்த பாங்கு கடமையாக்கப்படுகிறது. எனவே ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு பாங்கு கடமையாக்கப்பட்டது. இந்த செய்தியில அந்த சஹாபி இந்த செய்தியில என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கு முன்பு ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இப்படி பாங்கு சத்தம் கேட்கின்ற பொழுது, இப்ப முதல் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து இந்த சத்தத்தை கேட்கின்றார்கள். அவர்களும் அதே கனவை கண்டிருக்கிறார்கள். உடனடியாக தன்னுடைய வேட்டியை பிடித்தவர்களாக ஓடி வருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபி அவர்களே, நானும் இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 499. எனவே இந்த ஹதீஸை வைத்து சிலர் எடுத்துக்கொள்ளலாம், அந்த சஹாபி கனவில் சொன்னதை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கனவில் கூட யாராவது வந்து மார்க்க விடயங்கள் ஏதாவது சொன்னால் அதை நாம் மார்க்கமாக எடுத்து நடக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்று சிலர் எண்ணலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி சிலர் என்ன செய்கின்றார்கள், கனவை கண்டுட்டு அதை கூட கடிதத்தில் எழுதி ஆக்களுக்கு பங்குடுறாங்க. நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன், மார்க்கத்தில் இப்படியெல்லாம் கனவு கண்டேன். மார்க்கத்தில் கனவின் மூலமாக மார்க்கம் என்ன சொல்லப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கனவை கண்டு அவராக சொல்லி அவராக செய்திருந்தால் அது கனவாக மாறி இருக்கும். அவர் கனவை கண்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள்.
நபி அவர்கள் அதனை அங்கீகரிக்கின்றார்கள். எனவே அதன் மூலமாக அது வஹியாக மாறிவிடுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால கனவுல யாருக்காவது புதிதாக மார்க்க செய்திகள் சொல்லப்பட்டால் அது மார்க்கம் கிடையாது. காரணம் என்ன? நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டுத்தான் மரணித்தார்கள். அதற்கு பின்னால மார்க்கம் புதிதாக என்ன செய்யாது, வரமாட்டார். எனவே இந்த கனவை கண்ட சஹாபி யார்? இந்த கனவை கண்ட சஹாபி யார் என்று கேட்டால் அப்துல்லாஹ் இப்னு ஸைத். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி தான் இந்த கனவை காண்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த கனவை காணுகின்றார்கள். எனவே பாங்குடைய வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சுபஹ் தொழுகையில் மாத்திரம் மேலதிகமாக 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று 2 வார்த்தைகள். அப்படியே கருத்து என்ன? தொழுகையை விட தூக்கம் சிறந்தது. அப்படியா? அப்படித்தான் நிறைய பேர் இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த 2 வார்த்தைகள் சுபஹ் தொழுகையுடைய அந்த பாங்கிலே சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அபூ மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபி அவர்களே எனக்கு பாங்கை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது நபி அவர்கள் என்னுடைய முன் நெற்றியை, அதாவது தலையின் முற்பகுதியை தடவி விட்டு பாங்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் சொல்லி தந்தார்கள். அப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடம் வந்தால் ஹய்யால ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் என்று கூறி முடித்தால் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தையை சுபஹ் தொழுகையுடைய அதானிலே சேர்த்து கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கட்டளையிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ் மூலமாக சுபஹ் தொழுகையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா கண்ட கனவில் சுபஹுடைய தொழுகைக்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதாக கூறப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே பாங்குடைய முழு வடிவம் எங்களுக்கு தெரியும். சுபஹ் தொழுகையில் மாத்திரம் ஹய்யால ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னால் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று போட வேண்டும். அதற்கு தனிய ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அபூதாவுத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 500 என்று நாம் சொன்னோம். அதே போன்று இந்த பாங்கு என்பது உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகைக்கும் சொல்லப்பட வேண்டுமா? தொழுகை கலாவாகிவிட்டால் அந்த கலாவை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுதும் பாங்கு சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது. அப்படி என்று சொன்னால் ஆம், உரிய நேரத்துக்கும் பாங்கு சொல்லப்பட வேண்டும். எங்களுக்கு தொழுகை தவறிவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகை நாம் பிந்தி தொழுகின்ற பொழுதும் பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழ வேண்டும். இதெல்லாம் ஆண்களுக்கு இந்த சட்டங்கள். நீங்கள் கேட்கலாம், பெண்களுக்கு என்ன ஃபாயிதா இருக்கிறது என்று சொல்லி. அதனை நாம் இறுதியில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தூக்கம் போய்விட்டது. சூரியன் உதயமானதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு முழிப்பே வந்தது. அதற்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், பாங்கு சொல்லி இகாமத்து சொல்வீராக என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய நேரம், சுபஹுடைய நேரம் பிந்து விட்டது. சூரியன் உதயமாகிவிட்டாலே தொழுகையுடைய நேரம் முடிந்து விடுகிறது. எனவே இப்பொழுது கலாவுடைய நேரமாகிவிட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்?
பாங்கு சொல்லி இகாமத்து சொல்வீராக என்று சொல்லுகின்றார்கள். எனவே நாம் தொழுகையை கலா செய்கின்ற பொழுதும், கலான்னா என்ன கலான்றதை நாம் அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது, பிறகு சொல்லுவோம். எனவே கலாவாக இருந்தாலும் அப்பொழுதும் பாங்கும் சொல்லி இகாமத்தும் சொல்லித்தான் தொழ வேண்டும். சரி, இப்போ நாம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு பிரயாண கூட்டம் ஒன்று வந்திருக்கின்றார்கள் ஒரு ஊருக்கு. அவர்கள் வந்து சுபகுக்கு முன்னால் வந்து நேரம் இருக்கிறது என்று எண்ணி படுத்துக் கொண்டார்கள். ஒரு அறையில எல்லோரும் படுத்து விட்டார்கள். இப்ப எல்லாருக்கும் தூக்கம் போய்விட்டது. தூக்கம் அப்படித்தான், மனிதன் அப்படியே கொண்டு போய்விடும். எனவே சூரியன் உதயமானதற்கு பின்னால் தான் அவர்கள் அனைவரும் எழுப்பினார்கள். இப்பொழுது பாங்கு சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் இது தேவையில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஊர்ல பாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாங்கு சொல்லப்பட்டிருந்தால் இவர்கள் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இகாமத்து மாத்திரம் சொல்லி அவர்கள் தொழ வேண்டும். எனவே இந்த பாங்கு என்பது ஃபர்லான தொழுகைகளுக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட வேண்டும். அல்லது அந்த ஃபர்லான தொழுகை கலாவாக்கப்பட்டால் அந்த கலாவை நிறைவேற்றுகின்ற பொழுது பாங்கு இகாமத்து சொல்லப்பட வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளுக்கு பாங்கு கிடையவே கிடையாது. பெருநாள் தொழுகை இருக்கிறது, அதே போன்று மலை தேடி தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, சூரிய சந்திர கிரகண தொழுகை இருக்கிறது, இந்த துஹா தொழுகை இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கும் என்ன பாங்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தொழுகைக்கு மாத்திரம், சுன்னத்தான தொழுகைக்கு மாத்திரம் என்ன இருக்கிறது? அதான் இருக்கிறது, பாங்கு இருக்கிறது. அந்த தொழுகை என்ன என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அந்த தொழுகை தான் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகை. எனவே கியாமுல் லைல் தஹஜ்ஜத் தொழுகைக்கு அதான் இருக்கிறது, அதற்கும் இகாமத்து கிடையாது. எனவே ஒரு கேள்வியோடு கேட்கலாம், ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது, அதற்கு மட்டும் பாங்கு சொல்லப்படும், இகாமத்து சொல்லப்பட மாட்டாது. அந்த தொழுகை எது என்று கேட்டால் அதுதான் தஹஜ்ஜத் தொழுகை என்று நீங்கள் அனைவரும் பதில் எழுதி இருக்கின்றீர்கள். எனவே ஃபர்லான தொழுகைகளுக்கு தான் என்ன செய்யப்பட வேண்டும்? பாங்கு சொல்லப்பட வேண்டும். இந்த பாங்கு சொல்லக்கூடியவரை பொறுத்தவரையில் அவருடைய சப்தம் மிக கூடிய சப்தமுடையவராக இருக்க வேண்டும். அழகான சவுண்டாகவும் இருக்கணும். அதை சரியாக பாங்க உச்சரிப்பாக சொல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இந்த பண்புகள் பாங்கு சொல்லக்கூடிய அந்த முஅத்தினிடம் இருக்க வேண்டும். இந்த பாங்கு சொல்லக்கூடியவருக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம்? மோதின் என்று சொல்லுகிறோம். இது எங்கட பாசையில், எங்கட பாசையில் என்ன மோதின், அவரை மோத வைக்கதான் எங்கள் நோக்கமே. மோதின் என்று சொல்லி என்ன மோதவே வச்சு போட்டோம். அவர் மோதின் கிடையாது, முஅத்தின் என்ற அந்த வார்த்தையை தான் நாம் என்ன மோதின் என்று சொல்லுகிறோம். எனவே முஅத்தின் என்பவர் தான் பாங்கு சொல்லுவார். ஆனால் அவர் பாங்கு சொல்லக்கூடியவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் என்ன? அவருடைய சவுண்ட் மிகவும் என்ன உயர்ந்த சத்தமாக இருக்க வேண்டும், அழகான சத்தமாக இருக்க வேண்டும். அந்த பாங்குடைய வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். சரி, இப்ப 2 பேர் இருக்கின்றார்கள். அந்த 2 பேரும் இந்த பண்புகள் அனைத்தும் இருக்கிறது. 2 பேருமே நான் பாங்கு சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். 2 பேருமே நான் பாங்கு சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்வது என்று கேட்டால், அப்படி போட்டி ஏற்பட்டால் இஸ்லாத்தின் வழிமுறைகள் ஒன்று என்ன? துண்டு குலுக்கி போடுவது, சீட்டு குலுக்கி போடுவது. அப்படி போட்டு யாருடைய பேர் வருகிறதோ அவர் பாங்கு சொல்லலாம். அப்ப நீங்க கேட்கலாம், பாங்குக்கு இவ்வளவு பெரிய போட்டியா? பாங்குக்கு இவ்வளவு பெரிய போட்டி போட வேண்டுமா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய நடைமுறையில் தான், எங்களுடைய சூழலில் தான், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் தான் முஅத்தின் என்று சொன்னா அவர் டாய்லெட் கழுகுவர், டைமுக்கு பாங்கு சொல்றவர், அல்லது பள்ளி வசூல் பண்ணிட்டு வாரவர்,
கத்தம் ஃபாத்தியா ஓத போறவர் இப்படி என்று சொல்லி அவரை நாம வச்சிருக்கோம். முஅத்தின் என்று சொன்னா அவர் பெரிய கண்ணியத்துக்குரியவர், அவர் மதிப்புக்குரியவர், அவர் நல்ல ஒரு தொழிலை செய்கிறார், அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ஒன்றை அவர் செய்கிறார், ஒரு வணக்கத்தை செய்கிறார். எனவே அவரை நாம் உயர்ந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும். அது பெரிய ஒரு சிறப்பான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்குரிய சிறப்பம்சங்கள் என்னவென்பதை நாம கடைசியில சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதரை நாம வார்த்தையில் சொல்லும் போதே மோசமாக சொல்லி மோதினார் என்று சொல்லி போட்டுரும். அவரை மோத வச்சு அவருக்குள்ள பிரச்சனை எல்லாம் அவருக்கு என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் மோதினார் தான். எனவே முஅத்தின் என்று சொல்லக்கூடியவரை நீங்க இங்க சவுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அப்படி கார்ல வந்து இறங்கி அந்த சூச்சை கூட என்ன செய்வாரு, காலால போடுவார், போட்டுட்டு பாங்க சொல்லுவாரு. அதுக்கு பின்னால இமாம் வந்து அக்மிஸ் ஸலான்னு சொன்னா தொழுகைக்கு இகாமத்தை சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு போய்கொண்டே இருப்பார். இதுதான் முஅத்தின். இப்படிதான் இருக்கணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் யாருக்குத்தான்? அந்த முஅத்தினுக்கு தான் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப எனவே இப்படி இரண்டு பேர்கள் போட்டி போட்டு நான் பாங்கு செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? துண்டு குழுக்கள் போட வேண்டும். துண்டு குழுக்கள் போடுவதற்கு ஆதாரம் இஸ்லாத்தில் நிறைய இருக்கின்றன. அதில் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இரண்டு பேர்கள் சமநிலையை அடைகின்ற பொழுது அதில் யாரை நாம் தெரிவு செய்வது என்பதற்கு என்ன செய்யலாம்? துண்டு குலுக்கி போடலாம் என்பதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிற சூரத்து ஆல இம்ரான் 44வது வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது துண்டு குலுக்களை சொல்லுகின்றான். அதே போன்று சூரத்து சாஃபாத் 139 தொடக்கம் 141 வரைக்கும் உள்ள வசனங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வ இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், நிச்சயமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர். இத் அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட அந்த கப்பலின் பக்கம் அவர் ஓடினார், அவர் ஓடி ஒளிந்தார். ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹதீன், கடலில் எரியப்பட வேண்டியவர் யார் என அறிய சீட்டு போட்ட பொழுது இவருடைய பெயர் தான் வந்தது. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிரப்பப்பட்ட அந்த கப்பலுக்குள்ள போறார். கப்பல் இப்ப போக போகுது. கப்பல் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்களுடைய தொகை கூடிய காரணத்தினால் அதிலிருந்து யாராவது ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? வெளியேற வேண்டும் என்ற அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு மத்தியில துண்டு குலுக்கி போடுகின்றார்கள், சீட்டு குலுக்கி போடுகின்றார்கள். போட்டால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வருகிறது. எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுத்தான் என்ன கடலில் அவர்கள் குதித்தார்கள். எனவே அங்கு என்ன நடைபெற்றிருக்கிறது? துண்டு குலுக்கள், சீட்டு குலுக்கள் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதனை அல்லாஹ் அங்கீகரித்த காரணத்தினால் தான் அல்லாஹ் குர்ஆனில் அதனை சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை நடைமுறையில் உள்ளது தான். நபி அவர்கள் 11 திருமணங்கள் செய்திருந்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு நாடினால் தங்களுடைய மனைவிமார்களில் யாரை கூட்டிக் கொண்டு போவது என்ற பிரச்சனை வரும். எல்லோரும் நான் வருவேன் என்றுதான் சொல்லுவார்கள். அதற்காக வேண்டி நபி அவர்கள் துண்டு குலுக்கள் போட்டு, சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அவரை பிரயாணத்தில் கூட்டிக் கொண்டு செல்வார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2770. எனவே இந்த பாங்கு என்பது சிறப்பான ஒரு வணக்கம். அதனால நான் அந்த பாங்கை சொல்ல போகின்ற என்று பலர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம்? சீட்டு குலுக்கி போடலாம். அடுத்து உங்களுக்கான கேள்வி, இந்த பாங்கு என்ற அந்த வணக்கத்தில் உள்ளடக்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் மொத்தம் எத்தனை? பாங்குடைய வார்த்தைகள் மொத்தம் எத்தனை? இப்ப எண்ணி பார்த்து கொண்டிருக்க டைம் இல்லை, அவசரமா என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்பது உண்டு. அதை மாதிரி மொத்தம் எத்தனை வருகிறது என்று கேட்டால் பாங்குடைய வார்த்தைகள் மொத்தமாக 15 வார்த்தைகள்.
இதை நீங்க வீட்டுல போய் ஆண்களிடத்துல கேட்டாலும் என்ன சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன சொன்னா இதெல்லாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் அல்ல என்று விட்டு விடுவாங்க. ஆனால் சிறிய வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் நாம் என்ன செய்கின்றோம், பாங்கு சப்தத்தை கேட்கின்றோம். அதில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எத்தனை என்பது என்ன நாம கணக்கிட்டு பார்த்தது கிடையாது. எனவே மொத்தம் 15 வார்த்தைகள் இருக்கின்றன. மொத்தம் 15 வார்த்தைகள் இருக்கின்றன. எனவே அந்த பாங்கை நாம் சொல்லுகின்ற பொழுது முதலாவது ஆரம்பிக்கின்றோம் அல்லாஹு அக்பர். அப்படி 4 தடவை சொல்லுகின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இப்படி சொல்லலாம் பாங்கு. அல்லது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லலாம். இந்த பாங்கை சொல்லும் பொழுது சிலர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அந்த ரெண்டையும் சேர்த்தியும் சொல்லலாம், பிரித்தும் சொல்லலாம். இரண்டுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. எனவே அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது பிரச்சனை கிடையாது, தனித்தனியே சொல்லுகின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது அதனை பிழையாக மொழிகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். முதலாவது இருக்கக்கூடிய அல்லாஹு அக்பர்ல இருக்கக்கூடிய அந்த ராவுக்கு சேர்க்கும் பொழுது ஃபதஹ் வச்சு வாசிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். அது பிழை. எப்படி சொல்ல வேண்டும்? லம்மா வைத்துத்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹு அக்பரு என்றுதான் இருக்கும், அக்பர என்று இல்லை. எனவே சேர்க்கும் பொழுது எப்படி மாறுவது? மாற முடியாது. எனவே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க இந்த அதிகமானவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது இதனை கவனித்தால் உங்களுக்கு புரியும். எப்படி சொல்லுகின்றார்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். ரா கிடையாது, ரூ என்று வர வேண்டும் சேர்க்கும் பொழுது. எனவே பாங்கு சொல்லுகின்ற பொழுது சில பேண வேண்டிய அம்சங்களில் ஒன்றுதான் முஅத்தினார் தன்னுடைய காதுக்குள் என்ன 2 காதுக்குள்ளும் அவர் அந்த ஆள்காட்டி விரலை வைக்க வேண்டும், வைத்து பாங்கு சொல்ல வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தினாக இருந்த சஅத் இப்னு ஆயித் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்லுகிறார், நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னார்கள், நீ பாங்கு சொல்லும் பொழுது, பிலாலே நீ பாங்கு சொல்லும் பொழுது உன்னுடைய 2 காதுகளிலும் உன்னுடைய விரல் காட்டி விரல்களை வைத்துக்கொள். காரணம், அவ்வாறு வைத்து பாங்கு சொன்னால் பாங்குடைய சத்தம் என்ன மிகவும் அதிகமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு சுன்னத்து. பாங்கு சொல்லும் பொழுது 2 காதுகளிலும் விரல்களை வைத்தென்ன பாங்கு சொல்வது. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அவர் பாங்கு சொல்லும் பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹய்யால ஸலா என்று ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் அப்படியே தன்னுடைய கழுத்தை என்ன செய்வார்? வலது பக்கமாக திருப்புவார். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கழுத்தை இடது பக்கமாக திருப்புவார். இது என்ன சுன்னத்து. இதனை அபூ ஜுஹைஃபா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார், பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லும் பொழுது அவருடைய வாயை நான் பார்த்தேன். அவருடைய வாய் அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் திரும்புகிறது. அதாவது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்புவதை நான் பார்த்தேன். எப்படி? எந்த நேரத்தில்? ஹய்யால ஸலா என்று சொல்லுகின்ற பொழுது வலது பக்கமாகவும், ஹய்யால் ஃபலா என்று சொல்லுகின்ற பொழுது இடது பக்கமாகவும் திரும்புவதை நான் பார்த்தேன். அத்துடன் அவருடைய 2 காதுகளிலும் 2 கைகளின் அந்த ஆள்காட்டி விரலையும் வைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அபூ ஜுஹைஃபா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. பாங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் ஒன்றுதான் 2 காதுகளிலும் தங்களுடைய ஆள்காட்டி விரலை வைப்பதுடன் ஹய்யால ஸலா என்று சொல்லுகின்ற பொழுது வலது பக்கமாக என்ன கழுத்தை திருப்புவார். உடம்பை திருப்புவது கிடையாது, கழுத்தை திருப்புவார். ஹய்யால் ஃபலா என்று சொல்லுகின்ற பொழுது இடது பக்கமாக என்ன செய்வார்? கழுத்தை திருப்புவார். அடுத்து இந்த பாங்கு சொல்லக்கூடியவர் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள், சுன்னத்தென்று சொல்ல முடியாது, இப்பொழுது சொல்லக்கூடியது சிலது. அதில் ஒன்று, அவர் கிப்லாவை முன்னோக்கி பாங்கு சொல்வது ஏற்றம்.
காரணம் என்ன? திசைகள்ல சிறந்தது என்ன? கிப்லாவுடைய திசை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முன்னோக்கியோ பின்னோக்கியோ மலஜலம் கழிக்க கூடாது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த பாங்கு என்ற வணக்கத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் கிப்லாவை முன்னோக்குவது என்ன சிறப்பான ஒரு காரியம். அது சுன்னத் என்று நாம் சொல்ல முடியாது. அதே போன்று பாங்கு சொல்லக்கூடியவர் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு சிறந்த காரியம். இப்ப உதுவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. எனவே சுத்தமாக இருந்தாருன்னா நல்ல. அப்படி இல்லாம பாங்கு சொன்னாலும் என்ன? பாங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்தால் சுத்தத்துடன் அவர்கள் சுத்தமாக இருந்து கொண்டுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அசுத்தமான நிலைமையில் என்ன செய்ய மாட்டார்கள்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டார்கள் என்ற செய்தி அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 17. எனவே முஅத்தினாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக இருப்பதும் விரும்பத்தக்கது. இந்த இரண்டும் விரும்பத்தக்க காரியங்கள், சுன்னத்து கிடையாது. ஆனால் பின்னால் சொல்லக்கூடியது சுன்னத்தான காரியங்கள். அதில் ஒன்று, பாங்கு சொல்லக்கூடியவர் அவர் நின்று கொண்டு பாங்கு சொல்ல வேண்டும். உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டு பாங்கு சொல்வது கிடையாது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலாலே எழுந்து நின்று தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைப்பீராக என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த ஹதீஸில் எழுந்து நிற்பது என்ன? சுன்னத்து என்பதை காட்டுகிறது. இது ஒன்று, இது சுன்னத்து. இரண்டாவது சுன்னத்து ஏற்கனவே சொன்னது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லுகின்ற பொழுது வலது இடது பக்கமாக தன்னுடைய கழுத்தை திருப்ப வேண்டும். அடுத்தது மூன்றாவது சுன்னத்து என்னன்னு சொன்னா, பாங்கு சொல்லக்கூடியவர் என்ன? நல்ல சவுண்ட் உடையவராக இருக்க வேண்டும். சும்மா அவருக்கு மட்டும் பாங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்யக்கூடாது? பாங்கு சொல்லக்கூடாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது பிலாலுக்கு இந்த பாங்கை கற்றுக் கொடுப்பீராக. காரணம், அவர் தான் என்ன பெரிய சவுண்ட் உடையவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அதே போன்று நாம் பார்க்கின்றோம், இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், இன்னி அராக துஹிப்புல் கனம வல் பாதியா, ஆடு மேய்ப்பதையும் அதே போன்று காட்டு புறங்களில் வசிப்பதையும் நீ ஆசை வைப்பதாக நான் உன்னை பார்க்கிறேன். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆடு மேய்ப்பதும் காட்டு புறங்களில் வசிப்பதும் உங்களுக்கு ஆசையாக எனக்கு தென்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய ஆடுகளுடன் அல்லது காட்டுப்புறத்தில் இருந்தால், தொழுகையுடைய நேரம் வந்தால் நீங்கள் உயர்ந்த சத்தத்தில் பாங்கு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? فَإِنَّهُ لَا يَسْمَعُ مَدَى صَوْتِ الْمُؤَذِّنِ جِنٌّ وَلَا إِنسٌ وَلَا شَيْءٌ إِلَّا شَهِدَ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ. அவ்வாறு பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் மறும நாளையில் அவருக்காக வேண்டி அது சாட்சி சொல்லும். எனவே பெரிய சவுண்டில் நீங்க பாங்க சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக என்ன நல்ல உயர்ந்த சத்தம் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்குகின்றோம். இந்த ஹதீஸும் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 609. இப்போ ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி என்று சொன்னால், சிலர் சொல்லுகின்றார்கள், அதாவது பாங்கு சப்தத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடியவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும், வீட்டில் தொழ முடியாது. இப்பொழுது சிலர் காரணம் சொல்லுகின்றார்கள், மௌலவி அந்த பாங்கு சத்தம் கேட்டா பள்ளிக்கு வர வேண்டும் என்பது ஓகே, ஆனா இப்ப மைக்கில் தானே சொல்றாங்க, அதனால தான் எங்களுக்கு சவுண்ட் கேட்குது. மைக் இல்லாம சொன்னா என்ன செய்யாது? சவுண்ட் கேட்காது. அப்போ பள்ளிக்கு போறது கடமையா என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்பவும் கடமைதான், அப்பவும் கடமைதான். ஏன் என்று சொன்னால், அந்த காலத்தில் பாங்கு சொல்வதென்று சொன்னால் பள்ளிக்கு மேலால ஒரு இடம் இருக்கும், அதுல ஏறி நின்று தான் அவர் பாங்கு சொல்லுவார். அவ்வாறு பாங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த பாங்கு நீண்ட தூரத்துக்கு என்ன செய்யும்? அது கேட்கும். கேட்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தன. ஏன்?
அந்த காலத்துல இவ்வாறு நெருக்கமான கட்டிடங்கள் கிடையாது. எனவே வெட்ட வெளியாக இருந்தது. வாகன சவுண்டுகள் கிடையாது. அதே போன்று ஏசி சவுண்டுகள் கிடையாது. ஒரு சவுண்டுமே கிடையாது. எனவே இவர் மட்டும் சத்தம் போடுவது அங்கே எல்லோருக்கும் என்ன செய்யும்? நீண்ட தூரத்துக்கு கேட்கும். இப்பொழுது இவ்வாறான நெருக்கடியான சூழல்ல நாங்க கட்டிடங்களை கட்டி போட்டு வாகன சவுண்டுகளுடன் நாம மைக்கில் சொன்னா அந்த காலத்துல எவ்வாறு அந்த தூரத்துக்கு கேட்டுச்சோ அதே தூரத்துக்கு தான் இன்றைக்கும் என்ன செய்யும்? கேட்கும். அதனால என்ன செய்ய வேண்டும்? மைக்குடைய சத்தத்தை கேட்டாலும், மைக்கில் பாங்கு சொல்லும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அது மைக்கில் சொல்றாரு தானே, வாயால சொன்னா சும்மா சொன்னாருன்னு சொன்னா கேட்காது என்ற காரணத்தை வச்சு பள்ளிக்கு வராமல் இருக்க முடியாது. எனவே இப்பொழுது கட்டிடங்கள் எல்லாம் எடுத்து போட்டு வாகன சவுண்ட் இல்லாம பள்ளியில இருந்து பாங்க சொன்னா நிச்சயமா அவருக்கு என்ன செய்யும்? கேட்கும். அப்படித்தான் அது இருக்கிறது. எனவே இது ஒரு என்ன மக்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம். அதே போன்று பாங்கு சொல்வதை கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதில் முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 611. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது இதா சமிஅதுமுன் நிதாஅ, பாங்கு சொல்வதை நீங்கள் செவியுற்றால், ஃபகூலு மிஸ்ல மா யகூலுல் முஅத்தின், முஅத்தின் பாங்கு அவர் சொல்வது போன்று நீங்களும் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே பாங்கு சொல்லுகின்ற பொழுது அதை கேட்கக்கூடியவர்கள் ஒன்றும் பேசாம மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்ன சட்டம் கிடையாது, ஆதாரமே இல்லாத விஷயம். ஆனால் கதைத்து கொண்டிருந்தால் பாங்குக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடும் என்று சொன்னா அவங்க கதைக்க கூடாது. கதைச்சு கொண்டும் இருக்கிறாங்க, பாங்குக்கு பதிலும் சொல்றாங்க என்று சொன்னா அவங்கள பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது பாங்குக்கு பதில் சொல்ல முடியாது என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் மௌனமாக வாய் மூடி இருக்க வேண்டும். ஆனால் வாய் மூடி இருக்க வேண்டும் என்ற சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. பாங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் கதைக்கலாம், ஆனால் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் அவசியமான விடயம். என்ன செய்ய வேண்டும்? முஅத்தின் சொல்வது போன்று கேட்கக்கூடியவர்களும் சொல்ல வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முஅத்தின் பாங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுற சத்தத்தை அவர் சொல்வதை போன்று மற்றவர்களும் சொல்ல வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விடயம், எல்லா பாங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றது போலதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அந்த இடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முஅத்தின் அப்படி சொன்னாலும் நாங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹதீஸ் இலக்கம் 613, புகாரி 613. அதுல என்ன சொல்லுகின்றார்கள்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று தான் சொல்லப்படுகிறது. நாம் கூடுதலாக சேர்த்து சொல்லுகின்றோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று சொல்லுகின்றோம். அந்த அலியுல் அதீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஹதீஸில் இடம்பெறவில்லை. எனவே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று யார் சொல்லித் தராங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே அவர்களே என்ன செஞ்சிருக்கலாம்? அலியுல் அதீமை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. அதனால நபி அவர்களை விட கூடுதலாக நாம இபாதத் செய்யாமல் நபி அவர்கள் சொன்ன அளவுடன் நாம் நிறுத்திக் கொள்வது என்ன ரொம்ப ஏற்றமாக இருக்கிறது. எனவே பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடியவர்கள் முஅத்தின் சொல்வது போன்று சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாவை தவிர அந்த இடங்களில் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ரைட். அப்ப ஒரு சந்தேகம் நமக்கு வரும், சரி சுபஹுடைய பாங்குல சுபஹுடைய அதானில ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா சொன்னதுக்கு பின்னால அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படுகிறது, அதற்கு ஏதாவது நாம் சொல்றதுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அதுக்கு சில அறிஞர்கள்
என்ன சதக்த வபரிர்த வபில் ஹக்கி நதக்த என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எனவே சுபகுடைய அதானில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று முஅத்தின் சொன்னால் கேட்கக்கூடியவர்களும் என்னன்னு சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. எது சதக்த வபரிர்த வபில் ஹக்கி நதக்த என்று சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது விடயம், பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடியவர்கள் முஅத்தின் எவ்வாறு சொன்னாரோ அதே போன்று சொல்லிவிட்டு பாங்கு முடிந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பாங்குக்கு முன்னால் ஸலவாத் கிடையாது. எங்கு சொல்ல வேண்டும்? பாங்குக்கு பின்னால் சொல்ல வேண்டும். இதை சொன்னா ஸலவாத்தே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஸலவாத் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வழங்க எந்த கொள்கையில உள்ளவரும் ஸலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டார். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவர் பொய்ய சொல்றாருன்னு அர்த்தம். வழங்குதா? எனவே ஸலவாத்து சொல்ல வேண்டும். எங்கு சொல்ல வேண்டும் என்றுதான் பிரச்சனை. எனவே பாங்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்தார்கள். அந்த ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கை பற்றி கனவு கண்டவர். அல்லாஹு அக்பர் என்று தான் நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார். முடிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் முடித்தார். ஆனால் பாங்குடைய ஆரம்பத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்றோ அல்லது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றோ எந்த ஒரு செய்தியும் ஹதீஸில் இடம்பெற்றது கிடையாது. மாறாக நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? பாங்கு சொல்லி முடிந்ததன் பின்னால் சும்ம ஸல்லு அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. யாராவது என் மீது ஒரு ஸலவாத் சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ் 10 அவர் மீது 10 ஸலவாத் சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் சும்ம சலூலி அல் வசீலா, பின்பு அல்லாஹ்விடத்தில் எனக்கு என்ன வசீலாவை தேடுங்கள். ஏன்? அது சுவர்க்கத்தில் ஒரு பதவியாகும். அதற்குரிய ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாராவது பாங்கு சொன்னதுக்கு பின்னால என் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு இந்த காரியத்தை, அதாவது வசீலாவும் கேட்பார் என்று சொன்னால் ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவருக்கு என்னுடைய சிபாரிசு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. 384 ஹதீஸ் இலக்கம் 384. எனவே அடுத்ததாக பாங்கை கேட்கக்கூடியவர்கள் பாங்கு சொல்லி முடிந்ததன் பின்னால் நபி மீது ஸலவாத் சொல்லி முடித்ததற்கு பின்னால ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாவை ஓதுவது சுன்னத்து. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த துவாவை யாராவது பாங்கு சொன்னதன் பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் லதி வஅத்தஹ் என்று ஓதினால் ஹல்லத் லஹு ஷஃபாஅதி யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து பரிந்துரை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 614. ஹதீஸ் இலக்கம் 614. எனவே சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த பாங்கை கேட்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய சுன்னாக்கள் 4 இருக்கிறது. அதுல ஒன்று, முஅத்தின் பாங்கு சொல்வது போன்றே நாமும் சொல்வது. இரண்டாவது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற வார்த்தையை முஅத்தின் சொல்லுகின்ற பொழுது நாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, பாங்கு முடிந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நான்காவது, பாங்குடைய துவாவை நாம் ஓத வேண்டும். இந்த 4 அம்சங்களும் பாங்கை கேட்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய சுன்னாவாக இருக்கிற சுன்னாக்கள் சுன்னத்துக்கள். எனவே இந்த பாங்குக்கு பின்னால் இகாமத்துக்கும் பாங்குக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரம் ஒரு சிறப்பான ஒரு நேரம். எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம்.
எனவே அந்த சிறப்புக்குரிய நேரத்தில் நாம் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எங்களுடைய தேவைகளை கேட்டால் எங்களுடைய தேவைகள் அங்கீகரிக்கப்படும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லுகின்றார்கள், அத்துஆஉ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 521. ஹதீஸ் இலக்கம் 521. அடுத்ததாக, எனவே நாம் பாங்கை பற்றி இப்பொழுது பார்த்தோம். பாங்குக்கு அடுத்ததாக இருப்பது இகாமா. இதுக்கு நாம எங்களுடைய நடைமுறையில காமத் என்று சொல்லுவோம். காமத் சொல்லுங்க என்று சொல்லித்தான் சொல்லுவோம். ஆனால் காமத் என்று சொன்னால் என்ன? ஒரு பெண் எழும்பி நின்றாள் என்ற அர்த்தம். ஒரு பெண் எழும்பி நின்றாள் என்ற அர்த்தம். எனவே அது பிழை. என்னன்னு சொல்ல வேண்டும்? இகாமா என்று சொல்ல வேண்டும். இந்த இகாமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மொத்தம் எத்தனை? பாங்குல 15 என்று சொன்னோம். இகாமத்தில் எத்தனை இருக்கு என்று கேட்டால், இகாமத்தில் 11 வார்த்தைகள் இருக்கின்றன. எனவே நாம் இந்த இகாமத்தை சொல்கின்ற பொழுது பாங்கை 2 சொல்லுவோம், 2 வார்த்தைகளாக. இகாமாவை நாம ஒவ்வொன்றாக சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதையும் கடைசி அல்லாஹ் அக்பரையும் தவிர மற்றதெல்லாமே என்னதான் ஒவ்வொரு தடவை சொல்லப்படும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், கத் காமத்திஸ் ஸலாஹ், கத் காமத்திஸ் ஸலாஹ். இந்த கத் காமத்திஸ் ஸலாஹ் என்ற வார்த்தையும் 2 தடவை சொல்லப்பட வேண்டும். ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். புகாரியிலே பதிவாயுள்ள ஹதீஸ் இலக்கம் 605. அதிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொன்னார்கள், பாங்குற வார்த்தைகளை 2 தடவை சொல்லும்படியும் இகாமத்துடைய வார்த்தைகளை ஒரு தடவை ஒற்றைப்படையாக சொல்லும்படியும் நபி அவர்கள் ஏவினார்கள். இகாமத் என்ற சொல்லை தவிர இகாமத் என்ற சொல்ல அந்த வார்த்தை 2 தடவை சொல்லப்பட வேண்டும். கது காமத்திஸ் ஸலாஹ், கது காமத்திஸ் ஸலாஹ் என்று 2 தடவைகள் சொல்லப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இகாமத்தை பொறுத்தவரையில அதுல மொத்தம் 11 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒற்றைப்படையாக சொல்லப்பட வேண்டும். இகாமத் என்ற வார்த்தை மாத்திரம் 2 தடவை சொல்லப்பட வேண்டும். இந்த இகாமத்தையும் யார் கற்றுக் கொடுத்தார்? கனவில் வந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்று சொன்னால், ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்த இகாமத்தையும் பாங்கு போல 2 சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று என்ன செய்வார்கள்? பாங்கை போன்றே இகாமத்தையும் சொல்லுவார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், ஆதாரம் இருக்கிறது. அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 502. அதே போன்று திருமிதியிலும் இடம்பெற்றிருக்கிறது, ஹதீஸ் இலக்கம் 192. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி யார் என்று சொன்னால், அவர்தான் அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி தான் பாங்கை போன்றே இகாமத்தையும் சொன்னவர். எனவே பாங்கை போன்று இகாமத்து சொன்ன சஹாபி யார் என்று கேட்டால் யாரு? அபு மஹ்தூரா. அபு மஹ்தூரா. சரி, அபு மஹ்தூரா. எனவே அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய சஹாபி தான் என்ன? பாங்கை போன்றே இகாமத்து சொன்ன சஹாபி. ஆனால் அதிகமான ஹதீஸ்கள் என்ன இடம்பெற்றிருக்கிறது? பாங்கு வேற, இகாமத்தை என்ன தனித்தனியாக சொல்வதுதான் அதிகமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் யாராவது பாங்கை போன்று இகாமத்து சொன்னால் அதை நாம் என்ன பிழை என்று சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. அதனால் அதனை நாம் பிழை என்று சொல்லக்கூடாது. ஹனஃபி மதுஹபில் என்ன செய்வார்கள்? இப்படி பாங்கை போன்றே இகாமத்தும் சொல்லுவார்கள்.
ரைட், அடுத்து நாம் வருவோம். இந்த பாங்கு சொல்வதற்குரிய நிபந்தனைகள் என்ன? பாங்கு சொல்வதற்குரிய நிபந்தனைகள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் முதலாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருக்க வேண்டும். 6 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படின்னா காஃபிராக இருக்கக்கூடாது. இரண்டாவது, நேரம் நுழைய வேண்டும். நேரம் வந்ததற்கு பின்னால தான் பாங்கு சொல்ல வேண்டும். நேரத்துக்கு முன்னால பாங்கு சொன்னா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது, பாங்காக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே இரண்டாவது நிபந்தனை என்ன? நேரம் நுழைந்திருத்தல். மூன்றாவது, அரபு பாஷையில் அந்த பாங்கு அமைய வேண்டும். வேறு எந்த பாஷையிலும் பாங்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் தமிழ்ல சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னா, அது இன்டர்நேஷனல் பயன்படுத்தக்கூடிய என்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது தேசிய கீதம் மாதிரி ஒன்றுதான். இப்ப நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பள்ளி இருக்கி, இந்த இடத்துல முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நீங்க அறிந்து கொள்வீங்க. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் தொழுகை நேரம் வந்தா என்னதான் வரும்? அல்லாஹு அக்பர் தான் வரும். அதே நேரத்துல ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாசையில இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பு செஞ்சு செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க வேற ஏதாவது நாடுகளுக்கு சென்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். எனவே உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களும் அறியக்கூடிய ஒரு விஷயம் தான் அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்டால் என்ன, இது தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும், இந்த இடத்துல முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்ற விஷயம் என்ன நமக்கு தெளிவாகிறது. அதனால அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே தான் சொல்ல வேண்டும், அரபியில் தான் சொல்ல வேண்டும். அடுத்த நான்காவது நிபந்தனை, பாங்கு சொல்லக்கூடியவர் அந்த சப்தத்தை மற்றவர்களுக்கு எற்றி வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சும்மா அவருக்கு என்ன அல்லாஹ் அல்லாஹ் நோயாளி மாதிரி பாங்கு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த பாங்கை பலர் கேட்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது, அந்த பாங்க தொடராக சொல்ல வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, முஅத்தின் பாங்கு சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்றாரு. இப்ப எல்லாரோட சேப்லையும் ஜவ்வால் இருக்கு. இப்ப ஜவ்வால்ல பெல் படுகுது. என்ன செஞ்சாரு? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு? அப்படியே கோல் கொஞ்ச நேரம் பேசினாரு. அப்படி பேசுறாங்க சிலர், என்ன பேசுறாரு. இதெல்லாம் இபாதத் செய்யும் பொழுது எல்லாம் சைலண்ட்ல போட்டுருவோம். அப்படி செய்யாதனால இந்த பிரச்சனை. எனவே பேசிக்கொண்டு போய் ஒரு 10 நிமிஷம் கோலை பேசிட்டு மறுக என்ன செய்ய, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார். இது சரி வர மாட்டாது. ஏன்? அந்த பாங்கு என்பதை தொடராக என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், இடைவிடக் கூடாது. அதே போன்று பாங்கு என்பது ஒருவர் தான் சொல்ல வேண்டும், அதை பங்கு போட்டு சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னால், இப்ப இவர் என்ன செஞ்சாரு? பாங்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கோல் வந்துச்சு. கோல் பேசி பேசி அங்கே போனார். இருந்தவர் பார்த்தாரு, அவர் வர சொன்னங்கன்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு இவர் ஆரம்பிச்சார். அப்ப அதுவும் என்ன சரி வர மாட்டாது. ஒருவர் தான் என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருவர் முழுமையாக சொல்ல வேண்டும். அவர் பாதியை சொல்லிட்டு மற்ற பாதியை இவர் நிறைவேற்றுவது பாங்குல கிடையாது. தொழுகையில் அப்படி இருக்கு. அப்ப எனவே இந்த நிபந்தனைகளை என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வருவோம். இந்த பாங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த முஅத்தின்கள் எத்தனை பேர்கள்? முஅத்தின்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டால் 4 பேர்கள். 4 பேர்கள். அதில் ஒன்று எல்லோருக்கும் தெரிந்தவர், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இரண்டாவதும் அவரையும் உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. மூன்றாவது சஹாபி சஅத் இப்னு ஆயித். சஅத் இப்னு ஆயித். சஅத் இப்னு ஆயித் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர் மூன்றாவது. இவர் குபா பள்ளியில் என்ன செய்தார்? பாங்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். நான்காவது சஹாபி தான் அந்த இகாமத்து போன்று, இந்த பாங்கு போன்று இகாமத்து சொன்ன சஹாபி. அவர் அபு மஹ்தூரா. அவருடைய பெயர் அவுஸ் இப்னு மியர். அவுஸ் இப்னு மியர் என்று அவருக்கு சொல்லப்படும். அவுஸ் இப்னு மியர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால்,
மக்காவை வெற்றி கொண்டதன் பின்னால் மக்கா பள்ளியில் என்ன செய்தாரு? பாங்கு சொன்ன சஹாபி யாரு? அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி. எனவே அவருடைய பேர் என்ன? அவுஸ் இப்னு மிஇயர் என்பது அவருடைய பேர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஅத்தின்களாக சேவை செய்த சஹாபாக்கள் எத்தனை பேர் என்றால் 4 பேர்கள். அவர்கள் யார் யாரு என்றால் பிலால், அப்துல்லாஹ் இப்னு உம் மக்தூம், சஅத் இப்னு ஆயித், அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய 4 சஹாபாக்கள். அவருடைய பெயர் இந்த பெயர் ஃபேமஸ் இல்ல, பிரபல்யமாக இருந்த அவருடைய என்ன துணை பெயர் தான் அபு மஹ்தூரா என்பது தான் என்ன பிரபல்யமாக மக்களுக்கு மத்தியில் என்ன இருந்தது. அதனால தான் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. எனவே நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த முஅத்தின்மார்களையும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இந்த பாங்கை நாம் சொல்லுகின்ற பொழுது இப்ப குளிர்காலமாக இருக்கிறது. எனவே பள்ளிக்கு முஅத்தின் என்ன செய்யலாம்? ரூம்ல இருந்து கொண்டு ஒரு பீஸை அல்ல ஒரு சீடியை என்ன பாங்குடைய நேரத்துக்கு அப்படி போட்டுவிட்டாருண்டா அழகா நல்ல தெளிவா என்ன செய்யும்? பாங்க சொல்லும். எனவே அப்படி பாங்க சொன்னா போதும் தானே, சொல்லலாமா? என்ன செய்யறாரு? குளிர்காலம் என்பதனால எழுப்பி போறதுக்கு இக்காமத் சொல்லுக்கு ½ அன் ஹவருக்கு போறது இக்காமத் சொல்லப்படுகிறது. எனவே நாம் என்ன செய்யும்? இப்ப படுத்துக்கொண்டே பக்கத்துல ஒரு என்ன சீடியை வச்சு அதை போட்டு அதுல பாங்க சொல்லிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு எலும்பி என்ன செய்யலாம்? உதவி செஞ்சு காமத்து சொல்லலாம் என்று செய்யலாமா? சீடியில பாங்க சொன்னா சரியா? அல்லது ஒரு கெசட் பீஸ் ஒன்றை கொண்டு வந்து போட்டு அதில் என்ன செஞ்சார்? போட்டாரு, அப்ப சரியா என்று கேட்டால் என்ன பிழை. அது இல்லை. ஏன் இல்லை என்ற கேள்வியும் வர வேண்டும். ஏன் இல்லை? அப்படித்தானே, அதுக்கு பதில் வேண்டும். இல்லை என்பது சரி. ஏன் இல்லை என்று சொன்னால் பாங்கு என்பதும் ஒரு வணக்கம். பாங்கு என்பது ஒரு வணக்கம், இபாதத். எனவே இபாதத் என்பதற்கு அந்த இபாதத்தை செய்யக்கூடியவர் நியத்து வைக்க வேண்டும். அப்படித்தானே? சுன்னத்தான வணக்கமாக இருந்தாலும் ஃபர்லான வணக்கமாக இருந்தாலும் இபாதத்தை செய்யக்கூடியவர் அதற்கு நியத்து வைக்க வேண்டும். எனவே இப்படி அவர் சீடியை போட்டார்னு சொன்னா அது நியத்து வைக்குமா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அதனால என்ன, அந்த அப்படி செய்வது கூடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்பொழுது நாம் இறுதியாக எங்களுடைய இந்த பாங்குடைய இந்த பாடத்திலே இறுதியாக இன்னும் ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு நாம் இறுதியாக அதனுடைய சிறப்பை பற்றி பார்த்து முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒருவருக்கு பல தொழுகைகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. பிரயாணத்தில் சென்றாரு, பிரயாணத்தில் போனவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு பல தொழுகைகள் ஒன்று சேர்ந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை பாங்கு சொல்ல வேண்டும்? உதாரணத்துக்கு 3 தொழுகை ஒன்று சேர்ந்துட்டு வைப்போம். பஸ்ஸும் நிப்பாட்டல, போய்கொண்டே இருந்தான், இறங்கவும் வசதி இருக்கல, உதவும் செஞ்சில்ல, இல்லாட்டி பஸ்ஸில் சரி தொழுதிருக்கலாம், அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த கட்டத்தில் அவர் 3 தொழுகைகளாக இருந்தால் எத்தனை பாங்குகள் சொல்ல வேண்டும்? 3 பாங்கு சொல்ல வேண்டுமா அல்லது ஒரு பாங்கு சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கும் இக்காமத்து சொன்னால் போதுமா என்று கேட்டால் எல்லா தொழுகைக்கும் என்ன செய்வாரு? ஒரு பாங்கு தான் சொல்லுவாரு. இக்காமத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்வாரு? ஒவ்வொரு இக்காமத்து சொல்லிக் கொள்வார். காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே அரஃபாவில் நபி அவர்கள் சென்ற பொழுது இருந்த பொழுது துஹருக்கும் அசருக்கும் சேர்த்து ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. இரண்டையும் சேர்த்து தொழுதார்கள். ஆனால் என்ன, ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன இக்காமத்து சொல்லப்பட்டது. ஒவ்வொரு தொழுகைக்கும் இக்காமத்து சொல்லப்பட்டது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு சென்றதன் பின்னால் பாங்கு சொல்லப்பட்டு மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து முற்படுத்தி தொழுதார்கள். எனவே மக்ரிபியை தொழுதுவிட்டு அதுக்கு பிறகு இகாமத்து சொல்லி என்ன செய்தார்கள்? மறுபடி இஷாவை தொழுதார்கள். அப்படி என்று சொன்னால் பல தொழுகைகள் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர் ஒவ்வொன்றுக்கும் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாங்கை சொல்லுவார், ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர் இகாமத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர் இகாமத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த பாங்குடைய சிறப்பு என்னவென்பதை பார்த்து இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பாங்கு சொல்வது ஒரு பெரிய சிறப்பான ஒரு வணக்கம். எப்படி என்று சொன்னா, படித்தவர்கள் இருக்கின்றார்களே, மார்க்கத்தை படித்த பெரும் அறிஞர்கள் பாங்கு சொல்வதற்கு அவங்க முந்தி போவாங்க. பள்ளியில யாரும் இல்லைன்னா அவர் பாங்கு சொல்லணும் ஆசைப்படுவார். எங்கடாக்கள் அப்படி இல்லை, இது மோதினாருக்குரிய வேலையே, டைமும் பெய்து தான்,
நாம வாங்க சொல்ல இயலுதே, இது மோதினார் செய்கிற வேலையே என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அவர்கள் அப்படி அல்ல, போட்டி போட்டு என்ன செய்வார்கள். அரபிகள் மத்தியில் நாம பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தான் முஅத்தின் என்று இருப்பார். அவர் சம்டைம் வராமல் விட்டா கூட அங்கிருக்கக்கூடியவர்கள் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்காதா என்று என்ன செய்வார்கள், எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா பாங்குக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது, பாங்குக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு சிறப்பை சொல்லுகின்றார்கள். மறும நாளையில முஅத்தின்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்களுடைய கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள், கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 387. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம், மறும நாளையில நீங்க நினைக்கலாம் கழுத்து நீண்டா என்ன சிறப்பு, கழுத்து நீண்டா சிறப்பு இருக்கிறது என்றதுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அப்படி கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்படி வந்தால் என்ன அர்த்தம் என்று சொன்னா, உலகத்தில் இருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன பாங்கு சொன்னவர்கள் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எனவே அப்படி ஒரு சிறப்பு முஅத்தின்களுக்கு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த பாங்கை சொல்லுகின்ற பொழுது புகாரியில பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 1222 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான், பாங்கு சப்தம் கேட்க கூடாது என்பதற்காக காத்து விட்டுட்டு போய்கொண்டே இருப்பான். பாங்கு முடிந்ததன் பின்னால் மறுபடி அவன் திரும்பி வருவான். அதுக்கு பின்னால இகாமத்து சொல்லப்பட்டால் மறுபடியும் ஓடுவான். இகாமத்து முடிந்ததன் பின்னால் மறுபடி வருவான். வந்து தொழக்கூடியவருக்கும் அவருடைய நஃப்ஸுக்கும் இடையில குழப்பத்தை ஏற்படுத்துவான். இதை வச்சுட்டீங்களே, அங்க வச்சுட்டீங்களே, அது இங்க இருக்கே என்று என்ன செய்யும், ஒவ்வொரு எண்ணத்தையும் அவன் போட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னா இறுதியாக எத்தனை தொழுதோம் என்பது கூட அறியாத வண்ணத்துக்கு அவன் ஆக்கி போட்டுருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சிறப்பு, அதாவது பாங்கு சத்தம் கேட்கின்ற பொழுது ஷைத்தான் கிட்ட நிற்க மாட்டான். ஷைத்தான் என்ன செய்வான், விரண்டு ஓடுவான். சிலரை பார்க்கிறோம், அவங்கக்கிட்ட ஷைத்தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஏன்னா பள்ளிக்கும் போறாங்கல்ல, பள்ளி அதாவது ஷைத்தான் ஓடிட்டான்னு சொன்னா என்ன செய்வார்கள், பள்ளிக்கு வரணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாங்கு சத்தம் கேட்கின்ற பொழுது ஷைத்தான் ஓடுகிறான், அது கேட்க கூடாதுன்னு என்ன அதே போன்று இகாமத்து சொல்லும் பொழுதும் ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பாங்கின் மூலமாக ஷைத்தான் என்ன செய்யலாம், விரட்டலாம் என்ற செய்தி இதுல நமக்கு விளங்குகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு சொன்ன அந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுகின்ற பொழுது உரத்த குரலில் பாங்கு சொல்லுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், உலகத்தில் ஏனைய வஸ்துக்களாக இருந்தாலும், அவைகள் அனைத்தும் உங்களுக்காக மறும நாளையில் ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள், ஜின்கள், இன்னும் எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் இந்த பாங்கு சப்தத்தை கேட்கிறதோ அவைகள் அனைத்தும் என்ன செய்யுமாம், மறும நாளையில இவருக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய கணவன்மார்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவர்களை ஆர்வமூட்ட வேண்டும். அது அல்லாமல் நம்ம நாட்டுக்கு போனா கூட, என்னடா இப்ப இவர் பாங்கு சொல்றாரு, மோதினா மாட்டாரோ சவுதிக்கு போய் என்று கூட சிந்திப்பாங்க என்றெல்லாம் நினைக்காம, இது சவுதியில படிச்சதுதான், சத்தியத்தை படிச்சுட்டு வந்திருக்கோம், பாங்கு சொல்லலையா நான் சொல்றேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், அந்த பாங்க சொல்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். முந்தி இவ்வாறான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இவ்வாறான பாக்கியங்களை தர வேண்டும் என கேட்டு முடிக்கின்றேன். இதுவரை எங்களுடைய வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய காலங்களை, நேரங்களை தியாகம் செய்து மார்க்க கல்விக்காக ஒதுக்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்து எங்களுடைய வகுப்பை நாம் முடித்துக் கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.